வணக்கம் மக்களே. அதாவது ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலைக்கு போக முடியாமல் உட்காந்துருக்குறோம். சரிங்களா? போனால் கூட்டம் வருது. அதுவும் இப்போ தமிழ்காரங்க போனோம் அப்படின்னம்னா, சார் நம்ம இப்படி మధురైலேருந்து వரோం సార్ அப்படின்னு சொன்னோம்னா, మధురైலேருந்து వచ్చారా మీరు, మీకు రూమ్ రెంట్ 6000 அப்படின்னு சொல்லி తెలుగులో பேசி நமக்கு 6000. సార్ నేను ఆంధ్రాలోందు వచ్చాను సార్ அப்படின்னோம்னா, சார் ஆந்திரானா உங்களுக்கு 1500 சார் రండి அப்படின்னு சொல்லி கூட்டு போயிறானுங்க. அந்த மாதிரி தெலுங்கு கல்ச்சர் திருவண்ணாமலையில் பறந்து விரிஞ்சு இப்போ பயங்கரமாக இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா தெலுங்குலேயே நிறைய போர்டு பார்க்கலாங்கிற லெவலுக்கு மாறிடுச்சு. அதுவும் இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா வாயிலடிங்க திருவண்ணாமலை சொல்லாதீங்க, அருணாச்சலம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. சரி, ஓகே. கிரிவலம் போனோம், ஏற்கனவே 14 கிலோமீட்டர். அது கிரிவலம் அந்த மலையை சுற்றி போகணும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். ப்ளஸ் மலையை சிவனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, நீங்கள் நடக்க வேண்டாம், நீங்கள் திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்ற வேண்டும் என்றால் எங்களை காண்டாக்ட் செய்யுங்கள்னு சொல்லிட்டு, என்னது ஹெலிகாப்டரில் நம்ம கிரிவலம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆடு பார்த்தேன். ஐயோ ராமா, எப்படியெல்லாம் ஒரு ஏரியா பிஸ்னஸ் ஏரியாவாக மாற்றுறானுங்க, கார்ப்பரேட் எப்படியெல்லாம் உள்ளே வருது, இதெல்லாம் பார்த்தா வாயில் வயிற்றுல வச்சுக்க தான் தெரில. ஏற்கனவே திருவண்ணாமலை அருணாச்சலம்னு பேர் மாற்றி தமிழ்காரனுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லாமல் அங்கே இருக்கிற வாழ்கிற மக்களுக்கே ஸ்கோப்லாம் பண்ணி விட்டாங்க. இப்போ ஹெலிகாப்டரில் கிரிவலம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏரோ டான் ஹெலி ஸ்டேஷன் வழங்கும் ஹெலிகாப்டர் கிரிவலம். முதல் முறையாக உங்கள் திருவண்ணாமலையில் ஹெலிகாப்டர் கிரிவலம் நடைபெற உள்ளது. மக்களே, உங்கள் பிரார்த்தனைகளை பக்தியுடன் சந்தோஷமாக வானத்தில பறந்து கிரிவலம் செல்ல ரெடியா? வானத்தில பறந்து திருவண்ணாமலையின் அழகை ரசித்து சிலிர்ப்பூட்டும் புதிய அனுபவத்தை பெறவும் அண்ணாமலையாரின் அருளை பெறவும் நல்ல வாய்ப்பு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க?